25வது நாள் விழா கொண்டாடுற ராஜேஷ்னா கையை கடிக்காம இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படித்தானே? கையை கடிக்காமலே இவ்வளவு ப்ரமோஷன். இப்படி 25வது விழான்னா ஒருவேளை இன்னும் பாக்கெட் ரொம்ப இருந்துச்சுன்னா இன்னும் பிரம்மாண்டப்படுத்தி இருப்பாரு. ஒருவேளை அடுத்து சேட்டலைட் எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் பாக்கெட் ரொம்ப போட்டிருக்கு. தோட்டா கடைசி தோட்டா பார்ட் 2 அப்படின்னு சொல்லி ஒன்ன கொண்டு வந்து போஸ்டர் ரிலீஸ் பண்ணாங்க. பார்த்தேன். அதுல நான் இல்லைங்கிறது போஸ்டரை பார்த்தோன்னே தெரிஞ்சு போச்சு. ஏன்னா ஒரு குச்சியை மட்டும் போட்டாச்சுன்னா அது யாரு இருக்கா இல்லைங்கிறத அவங்க முடிவு பண்ணிக்கிட்டோம். அப்ப அண்ணன் இருக்கேங்க என்னன்னு அந்த படத்துல நீங்க அவ்வளவு தூரம் கூடயே இருந்தீங்க. அவருக்கு தெரியும் நான் சம்பளம் வாங்கல அந்த படத்துல. இந்த படத்துல வெறும் பேட்டா மட்டும் தான் வாங்கியிருக்கேன். பேட்டாவை சம்பளமா வாங்குறது நானும் சரி எல்லாம் தான். சிரியும் சரி நானும் சரி சாப்பாட்டுக்காகவோ ராத்திரி நைட் பெட் ஷூட்டிங்காகவோ ட்ரெஸ்ஸுக்காகவோ நாங்க அங்க மெனக்கிட்டு ஒரு நாள் கூட அவருக்கு தெரியும் நல்லா. ஆனா அவருக்கு தெரியாதுன்னு வச்சுக்கோங்க, அது வேற விஷயம். என்ன நடக்குதுன்னு அவருக்கு தெரிஞ்சா தானே எந்த நேரம் நான் சிரிட்டு சொல்லுவேன். இப்ப இங்க பேசிக்கிட்டு இருக்கும் போது எங்க தனியா போய் பேசிக்கிட்டு இருப்பாரு. ஏங்க பேசுங்க, இந்த பேசிட்டு இருக்கேன் இங்க வந்து பேசுங்க. டயலாக் கொடுத்தா கூட அங்க போன்ல தான் டயலாக் பேசிக்கிட்டு இருப்பாரு. அந்த அளவுக்கு எப்பயுமே போன்லயே இருந்தார். காரணம் என்னன்னா பினான்சியலாக, அதாவது ஒரு நாள் ஷூட்டிங்க்கும் ஒவ்வொரு போராட்டம் எப்படி நடந்தது, அதை எப்படி சமாளிச்சாரு, ஃபுல் டென்ஷனும் அப்படித்தான் இருக்கும். அதோட ஜெனீஷ் சொன்ன மாதிரி அவங்க அக்கா டாக்டர் ஒருத்தங்க இருக்காங்க, அதே மாதிரி அவங்க மனைவி, இவங்க 2 பேரும் செல்ல கையிலே தான் வச்சுட்டு இருப்பாங்க. இவர் பேசுறதுக்கு வச்சிருப்பாரு, அவங்க அனுப்புறதுக்கு வச்சுட்டு இருப்பாங்க. எப்ப பார்த்தாலும் அந்த நெட்ல பணம் அனுப்புறதுக்காக அங்கங்க ரெடி பண்ணி வாங்கி அப்பப்போ அவங்களுக்கு செட்டில் பண்றதுல உண்மையிலே பெரும் பங்கு அந்த அவங்க அக்காவுக்கும் அவங்க மனைவிக்கும் உண்டு. இவர் இருக்கிற டென்ஷன் எல்லாம் பாதியை குறைச்சாங்கன்னா அவங்க 2 பேர் தான். அதே மாதிரி இப்போ ஒரு படம் ஆரம்பிச்சிருக்கேன். அன்னைக்கு போன தடவை நம்ம ப்ரொமோஷன் வந்தப்ப அம்பியாயம் போறிய தப்ப சொன்னார். ஆனா அடுத்த படம் ஆரம்பிச்சாச்சு, இவர் தான் டைரக்டர்னார். அப்ப கூட நீங்க இருக்கீங்கன்னு சொல்லல. அதனாலதான் இவங்கிட்ட எல்லாம் என்ன பண்ணணும், சம்பளத்தை வாங்கிட்டு தாங்க நடிக்கணும். நம்ம சம்பளம் எல்லாம் பேட்டாக போனோம் வச்சுங்களா, அடிச்சு இவர் கூப்பிட்டா வருவாரியா, பஸ் டிக்கெட் போட்டா ஏறி வந்து இறங்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டா விட்டுருவாங்க. அதனால நண்பர்கள்ங்கிறது வேற, தொழில்ங்கிறது வேற. ஆனா இப்ப அவர் புலம்புனாரு, எனக்கு 2வது மாடி ஏற மாட்டாங்க. நீங்க பல பேருக்கு லிப்டா இருந்திருக்கலாம். ஆனா இப்ப எல்லாம் பசங்க கூட லிப்ட்ல போய் பழகிட்டாங்க. அதுக்கு என்ன பண்ண முடியும்? ஆனா முதல்ல பேசும்போதே ஒரு நடிகரை கூப்பிட்டு எங்க இந்த இடத்துல ஷூட்டிங், இதெல்லாம் உங்க கேரக்டர், அந்த மாதிரி எல்லாத்தையும் சொல்லிட்டு இது சம்பளம், ஃபர்ஸ்ட் இவ்வளவு தரேன், 2வது இவ்வளவு தரேன், டப்பிங் எப்ப இவ்வளவு தரேன், இது ட்ரெஸ், இதெல்லாம் பாத்துக்குங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு பேசிட்டா ஒரு பிரச்சனையும் வர போறது இல்ல. எதுவுமே பேசாம அவர் கிடைக்கிறாரு, புடிச்சு போடுங்க அவரை அப்படின்னு புடிச்சு போட்டு அதுக்கப்புறமா அவர் ஏற மாட்டேங்கிறாரு, அவர் இறங்க மாட்டேங்கிறாரு. ஏங்க லுங்கி கட்டுறது கூட வீடு கேட்கிறாருங்க, கேரவன் கேட்கிறாருங்கன்னு சொன்னா அது நம்ம கைக்குள்ள, நமக்கு கைக்கு அடக்கமா யார் இருக்காங்களோ, இப்ப சிறி இருக்காரு, நான் இருக்கேன். ஏன் உங்களுக்கு தெரியல, புரியல? ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா நீங்க யோசனை எங்கேயோ இருந்தா கூட உங்க ஷூட்டிங் அங்க என்ன நடந்துட்டு இருக்கு, எடுத்திருப்பாங்க ஷாட்டு, 6 மணிக்கு பேக்கப் பண்ணிருப்பாங்களா, ஈவினிங் டிஃபன் போயிருக்குமா, எப்ப நைட்டு சாப்பாடுக்கு மட்டும் கேர்ல வச்சிருங்கப்பா, அப்புறம் அதுக்கு ஒரு பேட்டாவை போட்டுறப்பான் அவன், இந்த மைண்ட்லயே தான் நீங்க இருப்பீங்க. அதெல்லாம் நானும் ஸ்ரீ அப்படி கிடையாதுங்க. சாப்பாடு வராட்ட கூட நாங்க 2 பேரும் போய் அந்த ரோட்டுக்களை போய் நின்று சாப்பிட்டு வந்துருவோம். ராஜேஷ் எங்களுக்கு சாப்பாடு வரல ஒரு நாள் கூட சொன்னது கிடையாது, எங்களுக்கு ட்ரெஸ் வரல ஒரு நாள் கூட சொன்னது கிடையாது. அதே மாதிரி இந்த படத்துல கடைசி தோட்டால ஒரு 5 சீன் பண்ணிருக்கேன்னா அந்த 5 சீனும் ஆன் தி ஸ்பாட் கேமரா வச்சதுக்கு பிறகு அப்ப பேசி அப்ப எழுதி அப்ப நடிச்சதுதான். அது யாரும் எழுதி இல்ல, நானே சொல்லி டைரக்டர் எழுதி அப்ப நடிச்சதுதான். ஏன்னா அதை கேட்கக்கூடிய பார்க்கக்கூடிய நிலைமையில அவர் இல்ல, அவர் டென்ஷன்லாம் வேற மாதிரி இருந்தது. சரி படத்தை பார்த்துட்டாது அண்ணா ரொம்ப பிரமாதமா இருந்ததுன்னா என்ன ஒரே ஷாட்ல அடி பிச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லுவாருன்னு பார்த்தேன். அப்பையும் சொல்லல. 25வது நாள் விழாவளியாவது இங்க அண்ணா அப்படின்னு சொல்லி சொல்லுவாருன்னு பார்த்தேன். அங்கேயும் சொல்லல. கடைசியில ஒரு குச்சியை கொண்டு நிப்பாட்டி 2வது ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு சொல்லிருக்காரு. பரவாயில்ல, அதுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நீங்க எங்க இருந்தாலும் எப்ப இருந்தாலும் உங்க கூட துணையா இருக்கிறதுக்கு நானும் சரி, ஸ்ரீயும் சரி, மற்ற கலைஞர்களும் சரி ரெடியா இருக்கும். ஆனா இருக்கும் போது கூட இருக்கவங்களை பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு டென்ஷன் இல்லை. தெரியாத ஒருத்தரை போட்டு அதுக்கப்புறம் டென்ஷன் ஆகி மைக்க பிடிச்சு புழங்கி அதனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதனால 2வது தோட்டாக்கும் சரி, இப்ப நடந்துட்டு இருக்க படத்துக்கும் சரி வெற்றி அடைய எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஜெனீஸ் மாதிரி ஒரு நல்ல ரிலீஸ் பண்றதுக்கு இந்த படம் அந்த படம் எல்லாம் இல்லாம ஒரு நல்ல ஆட்கள் கிடைச்சாங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் மட்டும் இல்ல எல்லா படமும் ஒரு சக்சஸ் படம் அமையும். இந்த 25வது நாள் விழால கலந்துகிட்டதுல உங்கெல்லாம் சந்திச்சதுல மிகப்பெரிய சந்தோஷம். நன்றி, வணக்கம். எப்பயுமே அண்ணன் கலகலப்பா பேசான்னு பார்த்தா இந்த வாட்டி காரசாரமா பேசிட்டாரு, என்னன்னு தெரியல. சோ அடுத்தபடியாக ஓகேண்ணா அடுத்தபடியாக ராட்சஸ்ல கலக்கல என்ன ஒரு ரிப்ளை கொடுக்க போறது. அதாவது பேன் இந்தியா எதுக்காக பண்றாங்க நிறைய ஆக்டருக்கு தெரிய மாட்டேங்குது. ஃபர்ஸ்ட் பேன் இந்தியாவுக்கு அர்த்தமே பல திறமையாளர்கள். நான் சொல்றது இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பல திறமையாளர்கள். நம்ம சவுத் ஒண்டி இல்லாம இன்னைக்கு நான் ஒரு 100 ரூபாய் போடுறேன்னா அந்த 100 ரூபாய் எனக்கு 110 ரூபாயாவது வரணும்னு எதிர்பார்க்கிறேன்.
ஓகேங்களா? பட் இன்னைக்கு இதே கேள்வியை வந்து நம்ம ஒரு பெரிய நிறுவனத்துக்கு கேட்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் லைகா சினிமாஸா இருக்கட்டும், சன் டிவி பிக்சர்ஸா இருக்கட்டும், யார்கிட்ட பேச முடியாது. பட் வையாபுரி அண்ணா என்னோட சகோதரனால கேட்கலாம், அவருக்கு எல்லா உரிமையும் உண்டு. ஏன்னா என்னோட அர்த்தப்பட்டு அவர் இருக்காரு. அது வந்து அவர் கேட்டதுனால கொடுக்கல. பட் வையாபுரி அண்ணனுக்கு ஒரு சின்ன ஒரு ஆன்சர் ஏன் சொல்றேன்னா, இன்னைக்கு எல்லாமே பணம். உங்களுக்கு தெரியாத ஒண்ணும் இல்ல, எந்த நடிகரும் பணம் இல்லாமல் நடிக்க மாட்டார்கள். அதே மாதிரி தயாரிப்பாளர்களும் ஒரு பணத்தை கொஞ்சம் பார்க்கணும். ஏன்னா எப்போதுமே காசை போட்டு கஷ்டப்பட்டு நடுத்தரில் நிக்கிறதுக்கு நாங்க படம் எடுக்க வரல. அது என் குடும்பம் அது வந்து பார்க்காது ஃபர்ஸ்ட். அதனால நாங்க கொஞ்சம் பேன் இந்தியா போறதுக்கு காரணமே என்னன்னா, கதை அந்த மாதிரி கேக்குது எங்களுக்கு. ஏன்னா இங்க வந்து யாரும் நடிகர் இல்ல அப்படிலாம் கிடையாது. அமரன்லயும் ஸ்ரீ சார் நடிச்சிருக்காரு, என் படத்தையும் ஸ்ரீ வந்து நடிச்சிருக்காருன்னா அவரும் பேன் ஸ்டார் தான். அதனால பேன் ஸ்டார் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் கொட்டாச்சி நடிச்சிருக்காரு, ஒரு படம் நல்ல ஹீரோ நடிச்சிருக்காரு. அந்த கொட்டாச்சி படத்தை ஜெனிஷ் தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாரு. அதனால என் அடுத்த படத்துக்கு கொட்டாச்சி சார் இருக்காரு. ஆக்சுவலி சொல்லக்கூடாது பாக்குறேன், எல்லாமே இந்த பிரஸ் மீட்ல சொல்ல வச்சிருக்கீங்க போல இது. ஆனா பட் என்னன்னா, ஒரு பேன் இந்தியால வந்து பேன் இந்தியால எப்படி இருக்கும்னா, பல என்னோட வியாபார யுக்திக்கு தேவைப்படுற விஷயமா. அதனால உடனே வையாபுரி என்ன வியாபார யுக்தி இல்லையான்னு கேட்டக்கூடாது. எல்லாரும் வியாபார யுக்தினா எங்க படம் அந்த மாதிரி வந்து கேரளா, பாம்பே, கர்நாடகா அந்த மாதிரி போற மாதிரி 3 லொகேஷன்ஸ் போறோம். அதனால எங்களுக்கு அந்த மாதிரி கதை வந்து சில விஷயங்கள் எதிர்பார்க்குது. ஜெனிஷ் சொன்னாப்ல, சாரி ஸ்ரீ என்ன சொன்னாப்ல, அந்த ஒரு நல்ல பாட்டு கோரியோகிராஃபர் வைக்காம விட்டேன்னு சொல்லி என்ன திட்டுவார். டெய்லி ஃபோன் பண்ணி திட்டுவார். அது நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். என்ன திட்டுன்னா அப்படி திட்டுவார், பயங்கரமா திட்டுவார். என்னடா பண்ண நீ அப்படின்னு சொல்லிட்டு நல்ல பாட்டை கெடுத்தியடான்னு பேசுவார். பட் சில காரணங்களால அது எடுக்க முடியாம போச்சு. பட் இதை எல்லாத்தையும் சரி கட்டுறதுதான் பேன் இந்தியா மூவியா கடைசி தோட்டா பார்ட் 2 கொடுத்துருக்கோம். ஏன்னா ப்ரொடக்ஷன் எதிர்பார்த்ததோட மிஞ்சிய கூடிய படமா கடைசி தோட்டா 2 இருக்கும் நம்புறேன். ஏன்னா அதனாலதான் பின்னா இருக்கும்போது உங்களை ஒரு காமெடிஸா நான் ரசிச்சு, ஏன்னா என்ன சொல்றதுன்னா, என்ன சொல்றது, நீங்க இந்த பிரசாந்த் சார் இன்னும் அந்த காமெடி பயங்கரமா இருக்கும். பொண்ணு பார்க்க போவாங்க, அப்ப சொம்பெடுத்துன்னு போவாங்க ஒரு படத்துல, அது என்ன படம் தெரியல, அதெல்லாம் பயங்கர என்டர்டைன்மெண்ட். நான் ஒரு சின்ன குட்டி பையன், இப்போ ஜஸ்ட் எனக்கு 35 ஆகுது, இருந்தாலும் நான் 5 years ஓல்ட்ல இருந்து பார்த்துட்டு இருக்கேன். அதனால செல்வகுமாரன் இருக்கட்டும், அவரும் பேன் ஸ்டார் தான். கடைசி தோட்டால யாரெல்லாம் நடிச்சாங்களோ அவங்களாம் பேன் ஸ்டார் சொல்லி சொன்னா நம்ம கொட்டாச்சி சார் பேச வாங்க. பத்திரிகை நண்பர்களுக்கு அனைவர்களுக்கும் வணக்கம். இந்த படம் இந்த 25வது நாள் ஓடி இந்த அளவுக்கு வந்து ஒரு விழாவை நம்ம கொண்டாடுறோம்னா அதுக்கெல்லாம் காரணமே முதல்ல உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் நன்றி சொல்லணும். ஏன்னா நீங்க வந்து இந்த படத்துக்கு வந்து எவ்வளவு சப்போர்ட் பண்ணியிருக்கிறீங்க. இந்த படம் எப்படி இருக்கு, இந்த படம் வர்றதுக்கு முன்னால எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தது, நடிக்கிறப்பவும் சரி அங்க எடுக்கிறப்பவும் சரி, அதை எல்லாமே தாண்டி இப்போ நம்ம ராஜேஷ் சார் இருக்காருங்களே, நம்ம கமல் சார் படத்துல நான் பார்த்த ஒரு சீனை நான் வந்து அவர்கிட்ட நான் பார்த்தேன். எப்படின்னா, ஒரு சீன் வந்து அங்க விருமாண்டியில் வந்து அந்த மாடவிளக்கு சீன் இருக்கும். அந்த சீன் வந்து பர்ஃபெக்டா எல்லாமே பண்ணி வச்சிருப்பாரு. பண்ணி வச்சு போட்டு ஒரு டேக் அங்க முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த லாஸ்ட் ஆள் வரைக்கும் கூப்பிட்டு கமல் சார் கேட்பாரு, இந்த சீன் எப்படி இருக்கு பாருங்க, நல்லா இருக்கா நல்லா இருக்கா நல்லா இருக்கான்னு. அதே மாதிரி இந்த கடைசி தோட்டாவிலையும் அங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சீனியரும் போறப்போ அவருக்கு, ஏன்னா ஒவ்வொரு நாளும் எப்படி நகர்ந்து 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 போயிட்டு இருக்கு அப்படின்றது ஒவ்வொரு படவடப்புல இந்த படத்தை நல்ல முறையா கொண்டு வரணும், எடுக்கணும். ஏன்னா எல்லாருமே இன்னைக்கு எடுத்துடலாம், ஆனா இன்னைக்கு கொண்டு வர்றது எவ்வளவு பிரச்சனைகள் எல்லாம் இருக்குன்னு தெரியும். அதையெல்லாம் தாண்டி அந்த சீன்ஸ் எப்படி வரணும், எப்படி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி போட்டு ரொம்ப மெனக்கெடுவாப்புல. அந்த இடத்துல வந்து நம்மளுக்கே ரொம்ப இதா இருக்குச்சா, எவ்வளவு இப்படி கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தை எடுத்துட்டு இருக்கிறாரு. கண்டிப்பா நல்ல சப்போர்ட் தான். இன்னொன்னு, ஒரு பெரிய சினிமாவில் வந்து ஒற்றுமை இல்லை அப்படின்னா அது எல்லாமே அந்த பலாப்பழத்தை உடைச்சு எல்லாம் பறந்து போன மாதிரி தான். அது எல்லாமே பெரிய டீம் தான். சினிமாவுக்கு வந்து ஒரு டீம் கிடைக்கிறது பெரிய விஷயம். பக்காவான டீம். அவருக்கு சேர்ந்திருக்கிற அங்கே கூட நடிகர்களா இருக்கட்டும், டெக்னீஷியனா இருக்கட்டும், அவரை எப்படி நம்பி வழிநடத்தி அவர் போறாரோ அவரை புரிஞ்சு எல்லாருமே கூட எல்லாம் இது பண்ணோம். நம்ம ஜெனிஷ் சார், நான் வந்து ஒரு கழுமரம் அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறப்போ அதை முழு படமா கொண்டு வந்து எப்படி கொண்டு போகுதுன்னே தெரியாம இருக்கிறப்போ இதே ஜெனிஷ் சார் தான் அந்த இடத்துல, கொட்டாச்சி நான் உங்களுக்கு பண்றேன் கொட்டாச்சி. ஏன்னா நம்ம ஒருத்தர் சொல்லுவாங்க, ஆனா அது செயல்ல எப்படி வரும், எந்த மாதிரி வரும், எப்படி போய் சேரும் நல்லா தெரியாது. 25 தேட்டர் எனக்கு கொண்டு போய் இங்க எல்லா தேட்டர்லயுமே 4 ஷோ வர அளவுக்கு ஜெனிஷ் சார் எனக்கு பண்ணி கொடுத்துருந்தாரு. அதே மாதிரி இன்னைக்கு
கடைசி தோட்டா அடிச்சு ஒரே அடியில 25 நாள் இன்னைக்கு வந்து எல்லா பக்கமும் ஓடி வெற்றி விழாவை இந்த இடத்துல கொண்டாடிட்டு இருக்கிறோம். அடுத்தது பாட்டு, அதுலயே ஒரு துப்பாக்கி தொங்கிட்டு இருக்காரு. யார் அடுத்தது சுடலாம் சுட வேண்டாம்னு சொல்லி ஒரு சேர்ல தொங்கிட்டு இருக்கிறாரு. கண்டிப்பா நாங்கெல்லாம் இருப்போம். ஏன்னா அன்னைக்கு எல்லாரும் சொல்லிட்டாரு, கொட்டாச்சி இதுல சின்னதா இருக்கீங்க, அடுத்ததுல பெருசா உங்களுக்கு டெவலப் பண்ணி வச்சிருக்கேன்ட்டாரு. பெரிய நம்பிக்கை எனக்கு இருக்கு. அந்த படமும் வந்து கண்டிப்பா நீங்க வந்து ஒரு பெரிய வெற்றி படம் ஆக்கியிருக்கீங்க. அந்த விழாவும் இந்த மேடையில் இல்லாம இதுக்கு பிரம்மாண்டமான மேடையில வந்து அந்த விழாவும் கொண்டாடுவோம். நன்றி, வணக்கம், சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி. அடுத்தபடியா கடைசி ஓட்டா திரைப்படத்தோட சவுண்ட் டிசைனர் பிஜு அவர்களை பேச